சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. இப்பொழுது புத்தம் புது பொலிவுடன் புது ரகங்களுடன் தி சென்னை சில்க்ஸ் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். பாபா வாங்காவின் கணிப்புகள் என்பது எப்போதும் உலகில் புயலை கிளப்பக்கூடிய ஒரு விஷயமாகும். ஏனெனில் எதிர்காலம் குறித்து பாபா வாங்காவின் பல கணிப்புகள் உண்மையாகியுள்ளதால் அனைவரும் அதனை நினைத்து அஞ்சுகின்றனர். அந்த வகையில் பால்கனின் நாஸ்ட்ராடாமஸ் என்று அழைக்கப்படும் பாபா வாங்கா இறப்பதற்கு முன்பு பல கணிப்புகளை செய்துள்ளார். இப்போது வைரலாகி வரும் அவரது முக்கிய கணிப்புகளில் ஒன்று 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் உலகின் முடிவு தொடங்கும் என்பதுதான். பாபா வாங்கா 1996இல் இறந்தார். ஆனால் அவரை பின்பற்றுபவர்கள் அவரது கணிப்புகளை இன்னும் நம்புகிறார்கள். அறிக்கைகளின்படி அமெரிக்காவில் 9/11 தாக்குதல்கள் மற்றும் ரஷ்யா உக்ரைன் போர் ஆகியவை அவரது சில துல்லியமான கணிப்புகளில் ஒன்றாகும். அணு ஆயுதங்கள் மற்றும் சூரிய புயல் காரணமாக 2023ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் உலகம் அழியும் என்று வாங்கா கணித்ததாகவும் சில அறிக்கைகள் கூறுகின்றன. ஆனால் இது வெளிப்படையாக நடக்கவில்லை. வாங்காவின் மற்றொரு தீர்க்க தரிசனம் என்னவென்றால் 2130க்குள் மனிதர்கள் வேற்று கிரகவாசிகளுடன் தொடர்பு கொள்வார்கள். அழிவு நாள் பற்றி அவர்கள் என்ன கணித்திருக்கிறார்கள் என்று இந்த பதிவில் இப்போது நாம் பார்க்கலாம். உலகம் மற்றும் அனைத்து மனித குலத்தின் முடிவு பற்றிய வாங்காவின் கணிப்பு இணையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 5079இல் மனித குலத்தின் முடிவு வரும் என்று அவர் கணித்துள்ளார். இருப்பினும் அழிவு நாள் வரவிருக்கும் ஆண்டு 2025இன் தொடக்கத்தில் தொடங்கும் என வாங்கா குறிப்பிட்டுள்ளார். வாங்காவின் கருத்துப்படி ஐரோப்பாவில் ஏற்பட போகும் மோதல் 2025இல் மனிதகுலத்தின் வீழ்ச்சிக்கான கால வரிசையை தொடங்கும். இதைத் தொடர்ந்து மனிதர்கள் 3797இல் பூமியை விட்டு வெளியேற தொடங்குவார்கள். இறுதியில் 5079இல் மனிதகுலம் முடிவுக்கு வரும். மனிதகுலத்தின் முடிவுக்கான பாபா வாங்கா குறிப்பிட்டுள்ள கால வரிசை என்னவென்றால் 2025ஆம் ஆண்டு ஐரோப்பாவில் ஒரு குறிப்பிடப்படாத மோதல் ஏற்படும். கண்டத்தின் மக்களை பேரழிவிற்கு உண்டுபடுத்தும். 2028ஆம் ஆண்டு மனித குலம் வியாழன் கிரகத்தில் புதிய ஆற்றல் மூலங்களை ஆராயும். 2033ஆம் ஆண்டு காலநிலை மாற்றத்தால் துருவ பனிக்கட்டிகள் உருகுவதற்கும் கடல் மட்டம் உலகளவில் கடுமையாக உயர்வதற்கும் காரணமாகும். 2076ஆம் ஆண்டு கம்யூனிசம் திரும்ப வந்து முழு உலகத்தையும் கைப்பற்றும். 2130ஆம் ஆண்டு மனிதகுலம் வேற்று கிரகவாசிகளுடன் தொடர்பு கொள்ளும். 2170ஆம் ஆண்டு உலகளாவிய வறட்சி மோசமான காலநிலை நெருக்கடியை அதிகரிக்கும். 3005ஆம் ஆண்டு செவ்வாய் கிரகத்தில் ஒரு நாகரீகம் பூமியுடன் போர் தொடுக்கும். 3797ஆம் ஆண்டு பூமி வாழ தகுதியற்றதாகி மனிதர்களை விட்டு வேறு இடத்தில் குடியேற தூண்டுகிறது. 5079ஆம் ஆண்டு இந்த கணிப்பு குறிப்பிடத்தக்க அளவு தெளிவாக இல்லை என்றாலும் இத்துடன் உலகம் முடிவடைகிறது என பாபா வாங்காவின் கணிப்புகள் தெரிவிக்கின்றன. உலகத்தின் முடிவு பற்றி பாபா வாங்கா மட்டுமல்ல, மாயன் பழங்குடியினரும் டிசம்பர் 21, 2012 அன்று அவர்களின் நாட்காட்டி துண்டிக்கப்பட்டதால் 2012இல் உலகம் கழியும் என்று அவர்கள் கணித்ததாகவும் சில ஆண்டுகளுக்கு முன்பு பரபரப்பாக பேசப்பட்டது. இந்நிலையில் வருகிற 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் உலகத்தினுடைய முதல் அழிவு ஆரம்பமாகும் என பாபா வாங்காவின் கணிப்புகள் தற்பொழுது வைரலாக தொடங்கியுள்ளன. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.